அஜித் பவார் பிரிவினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இது ஒரு ஹோப் கொடுக்கும். ஏன்னா மகாராஷ்டிராலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இன்று இருக்கிறது. அதை தான் அங்கு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் போல்ஸ்டர்ஸும் சொல்றாங்க. ஆனால் இவ்வளவு தப்பு பண்ணவங்க அதுலயும் தப்பு பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற அந்த லாஜிக்ல சோ நிச்சயமா அது ஒரு பூஸ்ட் ஃபார் பிஜேபி. பட் காங்கிரஸ் என்ன 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சியை மீறிய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விளக்கத்தையும் தற்போது நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி தேர்தல் முடிவுகளை ரொம்ப தாமதமா இணையதளத்தில் பதிவேற்றி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில அதற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஹரியானாவினுடைய தேர்தல் முடிவுகளில் மிஸ்மேட்ச் இருக்கு, அது ரொம்ப கால தாமதம் செய்யப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றி வருவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி இருந்தது. இந்நிலையில் அதற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்து வருகிறது. உடனுக்குடனாக முடிவுகள் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. திரு சுமந்த். இல்ல அது நான் காங்கிரஸினுடைய குற்றச்சாட்டை நான் அவ்வளவு பெருசா பார்க்கல. ஏன்னா என்ன அப்படின்னாக்கா இந்த முதல்ல இந்த 10-12 மணி நேரத்துல போட்டாங்க இல்லையா, அது முழுமையாவே பொய். அதெல்லாம் குக்கடப். அது எலெக்ஷன் கமிஷன் முதல் இசி வெப்சைட் நான் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர்கள் முதல்ல போட்டது காங்கிரஸ் 3 பாஜக 2 அதுதான் அவங்க போட்டது. அதுக்கப்புறம் பாஜக 12 காங்கிரஸ் 10 அப்படிதான் போட்டாங்களே தவிர இந்த மாதிரி 62 காங்கிரஸ் பாஜக 20 எல்லாம் போடவே இல்லைங்க. இது கம்ப்ளீட்டா குக்கடப். இந்த எக்ஸிட் போல்ல வந்ததை அதுதான் ரிசல்ட்னு ஒரு ரிசல்ட் கிரியேட் பண்றதுக்காக ஒவ்வொரு சேனல் ஒரு சேனல்ல போட்டாங்கன்னா இன்னொரு சேனலும் போட்டுருவாங்க. சோ இது முழுக்க ஒரு பொய், ஒரு ஏமாற்று வேலை டெலிவிஷன் மீடியா மக்கள் மீது செய்திருக்கிறது. இது நான் முதல் முறையில் பல முறை இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. நான் எலெக்ஷனை 25 வருடங்களாக ஸ்டடி பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த போல்ஸ்ல. அதனால உறுதியாக போஸ்டல் ஓட்ல மட்டும் இருந்தால் கூட 63 இடங்களில் முன்னணி காங்கிரஸ், பிஜேபி 27 என்னமோ போட்டிருந்தாங்க. அது இந்த அளவுக்கு மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. சோ காலையில போட்ட செய்தி எல்லாம் போய் அவ்வளவுதான். தேர்தல் வந்த செய்திகள் அல்ல, அதுதான் சொல்றேன். நிச்சயமா தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது தேர்தல் ஆணையம் அந்த மறுப்பை தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் முன்னணி நிலவரங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் என்சி அலையன்ஸ் தற்போது 52 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 28 இடங்களிலும், பிடிபி மக்கள் ஜனநாயக கட்சி 3 இடங்களிலும், இதர கட்சிகள் 7 இடங்களிலும் முன்னிலை வகிப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஹரியானாவினுடைய தற்போதைய முன்னணி நிலவரங்களையும் பார்க்கலாம். மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் அங்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை தேவை அப்படிங்கிறது 46 இடங்கள். தற்போது பாரதிய ஜனதா கட்சி அங்கு 50 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 35 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. பிஎஸ்பி கூட்டணி 2 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. இதர கட்சிகள் 3 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க.